சிபிஐ அலுவலகத்தில் இன்னைக்கு விஜய் அவரை மிரட்டி பார்த்துருக்காங்க, உருட்டி பார்த்துருக்காங்க. ஏன் விஜய் அவர் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சுமார் 10:30 மணி அளவுக்கெல்லாம் அங்கே சிபிஐ ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு விஜய் அவர் போயிட்டாரு. அப்போ இருந்து கிட்டத்தட்ட மத்தியானம் 3-4 மணி வரைக்குமே கூட விஜய் அவர்கிட்ட எந்த ஒரு விசாரணையும் பண்ணலை சிபிஐ அதிகாரிகள். அதுக்கு அப்புறமாக தான் விஜய் அவர்கிட்ட அந்த உண்மையான பேச்சுவார்த்தை, அதாவது தேர்தலுக்கான அந்த தேதி அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு மத்தியானம். அது அறிவிச்சதுக்கு அப்புறமாக தான் விஜய் அவர்கிட்ட அந்த அரசியல் பேச்சுவார்த்தையை அங்கே டெல்லி பாஜக மேலிடம் அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு விஜய் அவர் போட்ட ஒரே போடு ஒட்டுமொத்தமாக அதிர்ந்த டெல்லி பாஜக மேலிடம், முக்கியமாக அமித்ஷா, மோடி அவங்க எல்லார் வரைக்குமே விஜய் இப்படிப்பட்ட ஒரு பதில் சொல்வார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போய் விஜய் அவருடைய இந்த முடிவை கேட்டு எல்லாருமே தற்போது அதிர்ச்சி அடைஞ்சு தான் போயிருக்காங்க. ஸோ அப்படி இன்னைக்கு காலையில் இருந்து விஜய் அவர் டெல்லி அங்கே சிபிஐ அலுவலகத்தில் என்ன தான் செஞ்சார், இறுதியாக அவர் எடுக்க போகிற அந்த முடிவை பற்றி சிபிஐ அதிகாரிகள், அதே போல் டெல்லி மேலிடம், பாஜக தலைமை எல்லார்கிட்டையுமே விஜய் அவர் சொன்னது தான் என்ன. இதனால் நம்ம தமிழக அரசியலே அடுத்தடுத்த மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட சந்திக்க நேரிடலாம். ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது விஜய் அவர்கள் நேற்று சாயந்தரமே நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து அவர் டெல்லிக்கு புறப்பட்டுட்டார். ஸோ புறப்படுறப்பவே விஜய் அவருக்கு ஒரு சில சிக்கல் தாமதம் ஏற்பட்டுச்சு சென்னை ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறமா அங்கே போய் டெல்லியில் இறங்கினதுக்கப்புறமா அங்கவும் விஜய் அவர் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வரத்துக்கான ஒரு சில தாமதம் ஏற்பட்டிருக்கு. விஜய் அவருக்கு சிக்கல் ஏற்படுற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம்தான் நேற்று இரவு விஜய் அவர்கள் தன்னுடைய ஹோட்டலுக்கே அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சுமார் 11 மணிக்கு தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க வர சொல்லியிருக்காங்க சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணை நடத்துறதுக்காக. அதாவது கரூர் விஷயத்துக்காக விசாரணைக்காக விஜய் அவரை வர வச்சுருக்காங்க. 11 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே 10:30 மணிக்கெல்லாம் விஜய் அவர் போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணக்கூடிய அந்த இடம், அந்த இடத்துக்கு உள்ள ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதாவது வரக்கூடிய அந்த விசாரிக்கக்கூடிய அந்த நபரை ரொம்ப கேர்ஃபுல்லாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க கையில் எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது, முக்கியமாக செல்ஃபோன் இருக்கக்கூடாது. இப்படி நிறைய கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் எல்லாமே மற்ற இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இருந்தாலும் விஜய் அவருக்கு அப்படி எதுவுமே இல்லாமல் விஜய் அவருக்கு முழுக்க முழுக்க சுதந்திரம் கொடுத்துருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். முக்கியமாக விஜய் அவர் செல்ஃபோன் வச்சுக்கலாம், நீங்கள் யார் கூட எப்போ வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். அதுக்கப்புறமா 11 மணி ஆகுது. ஸோ 11 மணி ஆனதுக்கப்புறமா விஜய் உங்களுடைய விசாரணையை துவங்குங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இதோ வரோம் இதோ விசாரிக்கிறோம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் இன்றைக்கி காலையில் இருந்து காலதாமதம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 11 மணி 12 ஆகுது, 12 1 ஆகுது. ஸோ 1 மணி ஆகியும் என்னங்க நீங்கள் விசாரணை ஆரம்பிக்கலையா அப்படின்னு விஜய் அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறமா சிபிஐ அதிகாரிகள் இல்லைங்க லஞ்ச் வந்துருச்சு, லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 மணிக்கு மேலே நாங்கள் விசாரிப்போம், நீங்களும் வேணால் போய் வெளியே கூட நீங்கள் போய் சாப்பிட்டு வரலாம், இல்லை உங்களுக்கு பிடித்தமான உணவு சொல்லுங்கள், நாங்கள் உள்ளே கூட ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு ஒரு விசாரணை பண்ணக்கூடிய நபர்கிட்ட எந்த ஒரு சிபிஐ அதிகாரிகளும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு சலுகை கொடுத்து ஒரு விஐபி மாதிரி சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு, 3 மணியும் ஆகுது. அப்போ வரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்கலை. ஸோ சும்மா கம்னு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு விஜய் அவர். அதுக்கப்புறமா எப்போ தான் நீங்கள் விசாரணையை ஆரம்பிப்பீங்க அப்படின்னு விஜய் அவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாகி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போவும் சிபிஐ அதிகாரிகள் இல்லை பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் அளவில் எலெக்ஷனுக்கான டேட் நம்ம தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் அறிவிக்கிறாங்க. அதாவது நம்ம தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது. அதுக்கப்புறமா மே 4ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கும் மேலாக அதுக்கப்புறமாக தான் அந்த வாக்கு எண்ணிக்கையை நடத்துகிறாங்க. ஸோ இந்த தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உண்மையான பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா அங்கே நடக்குது. அங்கே சிபிஐ அலுவலகத்தில் விஜய் அவர்கிட்ட நேரடியாகவே அங்கே கேட்குறாங்க. அதாவது நீங்கள் பாஜக கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணிக்கு உள்ள நீங்கள் வரலைன்னா நிச்சயமாக நீங்கள் தோல்வியை தான் சந்திப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு தனிச்சா உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது. எங்ககிட்ட ஏறக்குறைய அந்த கருத்து கணிப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் தனியாக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை நீங்கள் நேரடியாக நிரூபிக்கல அப்படிங்கிறதால கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் கட்சி ஆரம்பித்து கடைசியாக இப்போ திமுக அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்களா?
ஏன்னா, நீங்களும் இந்த எலக்ஷன்ல தனிச்சையா போட்டியிடுறப்ப, கண்டிப்பா மும்முனை போட்டி மிகப்பெரிய அளவுல நடக்கும். ஸோ, இதனால அதிமுக அவங்களுக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. உங்களுக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. ஒரு சிறிய அளவுல அந்த சிறுபான்மையினுடைய வாக்க அங்க திமுக அவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாக்கையுமே உங்களால முழுசா வாங்க முடியாது. அதனால அந்த சிறுபான்மையினுடைய வாக்கு வித்தியாசத்துல நிச்சயமா திமுக அவங்க ஜெயிச்சுடுவாங்க. ரொம்ப கம்மியான சொற்ப ஓட்டுகள்ல நிச்சயமா திமுக அவங்க ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதனால நீங்க தயவு செய்து தனியா நிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்த கை விட்டுடுங்க. நீங்க கம்முனு என்டிஏ கூட்டணிக்கு உள்ள சேருங்க. உங்களுக்கு அதிகபட்சம் 30ல இருந்து 35 தொகுதிகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு துணை முதல்வர் பதவியும் கிடைக்கும் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க. அங்க பாஜக மேல் தலைமை. ஆனா விஜய் அவர் பார்த்தீங்கன்னா, ஒரே போடாக போட்டுட்டாரு. என்கிட்ட கூட்டணிய பத்தி பேசுறதாக இருந்தா, தயவு செய்து பேச்சுவார்த்தை எதுவும் நடத்த வேண்டாம். நான் எந்த ஒரு கூட்டணியிலுமே சேர்ற ஐடியாவிலே கிடையாது. நான் தனிச்சையாக தான் நிக்க போறேன். தனிச்சையாக தான் இந்த எலெக்ஷன்ல போட்டியிட போறேன். நான் கூட்டணிக்கு உள்ள வர்ற அந்த உத்தேசம் ஐடியாவிலேயே கிடையாது அப்படின்னு விஜய் அவர் ஒரே போடாக போட்டிருக்காரு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக மேலிடம் சொல்றாங்க, உங்க மேல அடுத்தடுத்துன்னு வழக்குகள் இருக்கு. உங்களுக்கு நிச்சயமா அடுத்தடுத்துன்னு மிகப்பெரிய அளவில் திமுக அவங்க தரப்பு கிட்ட இருந்தும் அழுத்தம் ஏற்படலாம். எங்க தரப்பு கிட்ட இருந்தும் அழுத்தம் ஏற்படலாம். நீங்க கண்டிப்பா இந்த எலெக்ஷனை அவ்வளவு ஈஸியா நீங்க கடந்து போயிட முடியாது, ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டியும் பார்க்குறாங்க பாஜக தலைமை. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி பொது மேடையில் விஜய் பேசியிருந்தார்ல, என்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். என்னால் நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் நான் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வாக்கு எடுத்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் கண்டிப்பாக கூட்டணிக்கு உள்ள வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே நான் வரணும்னா கூட எனக்கு அதிகப்படியான சீட்டுகள் தரணும். அட்லீஸ்ட் ஒரு 70-80 சீட்டுகள் கொடுத்தா வேணால் நான் கூட்டணிக்கு உள்ள வரத்துக்கு யோசிப்பேன். ஆனால் அதை தரக்கூடிய நிலைமையில நீங்களும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. அதனால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நிச்சயமாக எடுப்படாது, வேண்டாங்க அப்படின்னு ஒரே போடாக, அதாவது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அந்த வளைந்து கொடுக்குற மாதிரி கூட விஜய் பேசாமல், இல்லை கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உறுதியாக பார்த்தீங்கன்னா அங்கே பாஜக மேல் தலைமை கிட்ட விஜய் அந்த பேச்சுவார்த்தைக்கான கொஞ்சம் அடுத்தடுத்துன்னு கூட அந்த பேச்சுவார்த்தை போகாமல் ஒரே போடாக ஒரே பிடியாக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்தில் அங்கே நடந்த பேச்சுவார்த்தையில். ஸோ விஜய் அவர் எடுத்திருக்க இந்த முடிவு பார்த்தீங்கன்னா பாஜக தலைமை அவங்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அதே போல் இந்த பக்கம் அதிமுக அவங்களுக்குமே கூட கொஞ்சம் அதிர்ச்சி தான். ஏன்னா விஜய் அவர் கம்மியான தொகுதிகள் வாங்கிக்கிட்டு ஒருவேளை அந்த என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வந்துட்டா நம்ம வெற்றியை ஈஸியாக சுவைச்சிடலாமே அப்படின்னு எடப்பாடி நினச்சிக்கிட்டு இருந்தார். அவருக்குமே கூட மிகப்பெரிய அதிர்ச்சி. அதே போல் திமுக இதில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்பட்டிருக்கவங்களே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். திமுக அவங்க எதிர்பார்த்தது இப்போ நடந்திருக்கு. ஏன்னா விஜய் கண்டிப்பாக தனிச்சையாக நின்றார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டும் பிரியும். இந்த பக்கம் திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டும் கொஞ்சம் வந்தாலும் திமுக அவங்க சிறுபான்மையினுடைய வாக்கை மிகப்பெரிய அளவில் அவங்க தக்க வச்சிருக்காங்க. சிறுபான்மை வாக்கு அதுக்கப்புறமா இப்போ காங்கிரஸும் உள்ளே வந்திருக்கிறது. திமுக அவங்களுக்கு கூடுதல் பலம் சேர்த்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். விஜய் அவர் எடுத்திருக்க இந்த முடிவு திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே இப்போ கொண்டாடக்கூடிய ஒரு முடிவாகும். அதே போல் என்டிஏ கூட்டணி எடப்பாடி இவங்க எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்குது. ஆனால் விஜய் அவர் தெளிவாக இருக்கார். நான் என்னுடைய முதல் எலெக்ஷனில் நான் போட்டியிடுறேன். நான் என்னுடைய அந்த பலத்தை நான் நிரூபிக்கணும். நான் என்னுடைய பலத்தை தமிழக மக்களுக்கு காட்டணும். ஸோ அதனால் நான் தனிச்சா நின்றா தான் என்னுடைய பலம் எல்லாத்துக்குமே தெரியும். நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு தான் எலெக்ஷனில் போட்டியிடுறேன். நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நம்பிக்கை எனக்கு, உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு. அதனால் நான் கண்டிப்பாக கூட்டணிக்கு யார் கூடயுமே வரல. என்னுடைய வேலையை செய்ய விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கே டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு. அங்கே விசாரணையில் இதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ சிபிஐ அதிகாரிகள் அவங்க இதோட விட்டுடலை. நீங்கள் நாளைக்கும், அதாவது நாளைக்கு திங்கட்கிழமைக்கும் நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிபிஐ அதிகாரிகள் சொன்னதாக தெரியுது. ஸோ விஜய் அவர் எடுத்திருக்க இந்த முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தவறான முடிவு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே போல் திமுக அவங்களும் இந்த முடிவால் தற்போது சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இறுதியாக விஜய் அவர் எடுத்திருக்க இந்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை தவறான முடிவுன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.